ஸ்ரீதர்ஸ் ஈஸி கெமிஸ்ட்ரி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். 12ஆம் வகுப்பு வேதியியல் பாடம் 15 அன்றாட வாழ்வில் வேதியியல். இந்த வீடியோவிலே 1 இயற்கை ரப்பர், 2 ரப்பர் உரநூட்டல் வல்கனையாக்கல் என்றால் என்ன, அதாவது vulcanization ஆஃப் ரப்பர். இந்த கேள்வியானது மார்ச் 2020 கேட்கப்பட்டுள்ளது. 3 உரநூட்டல் ரப்பர் தயாரித்தல். 4 உரநூட்டல் ரப்பரின் பண்புகள் பற்றி பார்ப்போம். 1 ரப்பர். ரப்பர் என்பது இயற்கையில் காணப்படும் பலபடி, அதாவது பாலிமர். இங்கு பார்ப்பது CH2 டபுள் பாண்ட் C பாண்ட் CH3 பாண்ட் CH டபுள் பாண்ட் CH2 என்ற வாய்ப்பாட்டை கொண்ட சிஸ் ஐசோப்ரீன். இது ஒற்றைப்படி. இந்த ஒற்றைப்படியானது பலபடியாக்கல் வினையின் மூலமாக தருகின்ற பொருளே இயற்கை ரப்பர். இந்த சிஸ் ஐசோப்ரீனுடைய IUPAC பெயரை தெரிந்து கொள்வோமா? 1 2 இரண்டாவது கார்பனில் ஒரு மெத்தில் தொகுதி, 4 கார்பன்களுக்காக பியூட்டா மற்றும் 1வது மற்றும் 3வது கார்பனில் இரட்டை பிணைப்பு. எனவே 2 மெத்தில் பியூட்டா -1,3 டைஈன். இதுவே ஐசோப்ரீனின் IUPAC பெயர். இயற்கை ரப்பர். ரப்பர் மரத்திலிருந்து பெறப்படுகின்ற இந்த இயற்கை ரப்பரானது வலிமையானதாகவோ அல்லது நீளும் தன்மை கொண்டதாகவோ இருப்பதில்லை. 2 இயற்கை ரப்பர் எவ்வாறு உருவாகிறது? ரப்பரில் காணப்படுகின்ற ஒருபடியான சிஸ் ஐசோப்ரீன் ஆனது தனி உறுப்பு பலபடியாக்கல் வினைக்குட்பட்டு பாண்ட் CH2 பாண்ட் C பாண்ட் CH3 டபுள் பாண்ட் CH பாண்ட் CH2 பாண்ட் என்ற பலபடியை தருகிறது. இச்சமன்பாட்டை சமன் செய்து கொள்வோம். N. ஆகவே சிஸ் ஐசோப்ரீன் முன்பு N. இவ்வாறு உருவான இந்த விளைபொருள் சிஸ் பாலி ஐசோப்ரீன், அதாவது பலபடி. இந்த பலபடி தான் இயற்கை ரப்பர். கேள்வி எண் 3 ரப்பர் உரநூற்றல் வல்கனையாக்கல் என்றால் என்ன? இது மார்ச் 2020 கேட்கப்பட்ட பொது தேர்வு வினா. இயற்கை ரப்பரானது கடினமானதாகவோ அல்லது நீளும் தன்மை கொண்டதாகவோ இருப்பதில்லை என்பதை சற்று முன்தான் அறிந்தோம். இதை களைய இயற்கை ரப்பரை 3 முதல் 5% சல்பருடன் சேர்த்து 100 முதல் 150 டிகிரி C வெப்பநிலையில் வெப்பப்படுத்தும் போது சிஸ் 1,4 பாலி ஐசோப்ரீன் சங்கிலிகள் டை சல்பைடு பிணைப்புகளால், அதாவது S பாண்ட் S குறுக்க பிணைக்கப்படுகின்றது. இத்தகைய செயல்முறை ரப்பர் உரநூட்டல் அல்லது வல்கனையாக்கல் என்று அழைக்கப்படுகிறது. இந்த கேள்வியானது மிகவும் முக்கியமான கேள்வி. நன்கு படித்துக் கொள்ள வேண்டும். கேள்வி எண் 4 உரநூட்டல் ரப்பர் தயாரித்தல். உரநூட்டல் ரப்பர் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது? இங்கு பார்ப்பது இயற்கை ரப்பர். ஆக இயற்கை ரப்பரை சல்பருடன் 100 முதல் 150 டிகிரி C வெப்பநிலைக்கு சூடுபடுத்தும் பொழுது இயற்கை ரப்பரில் உள்ள பை பிணைப்பு முறிந்து சல்பருடன் பிணைக்கப்படுகிறது. இதன் விளைவாக உருவாகின்ற இந்த பொருளே உரநூட்டல் ரப்பர் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது இயற்கை ரப்பரில் உள்ள 1,4 பாலி ஐசோப்ரீன் சங்கிலிகளானது டை சல்பைடு பிணைப்புகளால் குறுக்க பிணைக்கப்பட்டு கிடைக்கப் பெறுகின்ற ரப்பரே உரநூட்டல் ரப்பர் ஆகும். கேள்வி எண் 5 உரநூட்டல் ரப்பரின் பண்புகள் யாவை? வரிசையில் சல்பரின் சதவிகிதம் பண்பு 1 முதல் 3% சல்பர் இருக்குமேயானால் அந்த உரநூட்டல் ரப்பரின் பண்பானது மிருதுவானதாக இருக்கும், நீளும் தன்மை கொண்டதாக இருக்கும். 2 3 முதல் 10% சல்பர் உள்ளதெனில் உரநூட்டல் ரப்பரின் பண்பானது கடினமானதாக இருக்கும், நெகிழும் தன்மை கொண்டதாக இருக்கும். ஆக இந்த வீடியோவிலே ரப்பர், இயற்கை ரப்பர் எவ்வாறு உருவாகிறது, ரப்பர் உரநூற்றல் என்றால் என்ன, உரநூட்டல் ரப்பர் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது, உரநூட்டல் ரப்பரின் பண்புகள் பற்றி தெரிந்து கொண்டிருப்பீர்கள் நம்புகின்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால்
லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஸ்ரீதர்ஸ் ஈஸி கெமிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.